வணக்கம்மா. ம். சொல்லுங்கம்மா. என்னோட பேர் அஞ்சனாட்சுமி. யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல டிஆர்பி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டால் நடத்தப்பட்ட பட்டதாரி ம் ஆசிரியர் பணியிடங்கள் நாங்கள் அந்த நியமன தேர்வு எழுதியிருக்கோம்மா. ம் ஸோ எங்களுக்கு வந்து விழுப்புரம். ரொம்ப நாள் கழிச்சு தான் மேம் இந்த எக்ஸாமே வச்சாங்க. நியமன ம் தேர்வுன்றது டெஸ்ட்டுன்றது ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம். 40,000 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்கோம். ஆனா ம் அதுலயும் கம்மி பண்ணி இப்ப தமிழ் அது இதுன்னு நாங்க ஃபில்டர் பண்ணி 37,000 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்கோம் மேம். ஸோ முதலமைச்சர் மனசு வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு 37,000 போஸ்டிங்குமே கண்டிப்பா ஃபில் பண்ண முடியும் மேம். ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு நிதி நிலைமை இல்லாம எங்க சைடுல நாங்க அவ்வளோ ஃபேமிலி தாலுக்கா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் சொல்றீங்களா? பண்ணி தாலுக்கா சொல்லுங்க. விக்கிரவாண்டி தாலுக்கா மேம். விக்கிரவாண்டியா? ஆமா மேம். நீங்க தயவு செஞ்சு இதை முதலமைச்சர் பார்வைக்கு எடுத்துட்டு போங்க மேம். ஷோர் ஷோர். ஏன்னா நாங்க சரிங்க. எத்தனையோ ஃபேமிலி இதனால நாங்க பாதிக்கப்பட்டு ஒவ்வொருத்தவங்களும் நிறைய இழந்திருக்கோம் இந்த 12 வருஷத்துல எங்க வாழ்க்கையில. இழந்துதான் இந்த எக்ஸாம் எழுதி எப்படியாவது எங்களுக்கு விடிவு கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் நாங்க எழுதியிருக்கோம். ஸோ எங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். இதுக்கும் மேலே எங்களால வெயிட் பண்ணணும் இல்லை நாங்க ஏதாவது பண்ணணும்னாலும் எங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. லேடி தான் நாங்க இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி தான் நாங்க படிச்சோம் எழுதணும். இதுக்கு மேலே எங்களால ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா பேரண்ட்ஸ் இழந்து இந்த இடைப்பட்ட கேப்ல எவ்வளோ தூரம் நாங்க இழந்துட்டோம். ஸோ கவர்மெண்ட் மட்டுமே நம்பி நாங்க இந்த எக்ஸாம் தான் எங்களுக்கு அப்படின்னு ஒரு முடிவோட நாங்க படிச்சு எழுதி வந்தோம். எங்களுக்கு வழியை சொல்றதுக்கு உங்க கஷ்டம் எனக்கு இல்லை. புரியுது. நாங்க எங்க சைடுல இருந்து தகவலை தெரியப்படுத்துறோம். சரிங்களா? கண்டிப்பா முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களால போட ஓகே முடியும். அவங்க ஓகே பார்வைக்கு கொண்டு கண்டிப்பா. போனீங்கன்னா எத்தனையோ குடும்பம் இதனால மேல வரும் அப்படின்றத நீங்க அவங்க பார்வைக்கு கொண்டு போங்க. சரிங்கம்மா. சரி கண்டிப்பா கண்டிப்பா. இந்த வழியை வந்து வேற யாருக்கிட்டயுமே சொல்ல முடியாது. முதலமைச்சர் ஐயா மட்டுமே எங்களை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்களும் அந்த ஃபேமிலியில இருந்து வந்திருப்பாங்க. ஏன்னா கலைஞர் ஐயான்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது எப்படிலாம் டீச்சர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ இந்த முயற்சியில தான் நாங்க இந்த டிஎம்கேல கண்டிப்பா எங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்னு தான் நாங்க படிச்சோம். அம்மா உங்க பின்கோடு சொல்றீங்களா? 605 602 மேம். 605 602. ஆமா மேம். சரிங்கம்மா. எங்க சைடுல இருந்து கண்டிப்பா தெரியப்படுத்துறோம். உங்களுக்கான தகவல் வரும். காத்துருங்க. சரிங்களா? மேம் கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி எல்லாரும் பலன் பெற அளவுக்கு எங்களுக்கு நியமனம் கொடுக்க சொல்லுங்க மேம் அவர் கையால. கண்டிப்பா. ஓகே மேம். தேங்க்யூ மேம். மேலும் தகவல்களுக்கு 1100 என்ற எண்ணை அழைக்கவும். முதலமைச்சர் உதவி மையத்தை அழைத்தமைக்கு நன்றி. ஓகே மேம். தேங்க்யூ. நன்றி மேம்.